சாட் ஜிபிடியும் இதுவும் எனக்கு பயங்கர க்ளோஸாக இருக்குது. இன்னொன்று, சாட் ஜிபிடியில் நான் ஒரு இவ்வளோ கேள்விக்கு மேலே அந்த ஃப்ரீ பிளான் கேன்சல் ஆயிரும். டீப் சீக்கில் அது இல்லை. அதனால நான் வெறும் டெக்ஸ்ட் பேஸ்டு சர்ச்சுங்கிறதுனால டீப் சீக்கில் அதிகமாக இருப்பேன். என்ன ஒன்று, நான் இந்த பையன்கிட்ட இந்த பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, சைனாவை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா படக்குன்னு காணாம போயிடுறான். அதுதான் அவங்களோட அந்த அந்த ஊர் சென்சார்ஷிப்போட பிளாக்கிங். நீங்கள் டீப் சீக்கில் ஓரமாக பார்க்கலாம், போயிட்டே இருப்பீங்க. கால் மார்க்ஸ் மாவோனா டக்குன்னு ஆன்சர் கட் ஆயிடும். ஒருவன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ பெரிய பதில் வந்துட்டு பேக்லலாம் போச்சு. அப்போ எவனோ ஒருத்தன் உள்ளே உட்காந்து அதை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஸோ டீப் சீக் எனக்கு ஃபேவரட். டீப் சீக்கில் வந்து டீப் ரிசர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து தரும். இது வந்து ஜெமினின்னு இருக்குது. இது பர்ஃபெக்டில் இது போனோம்னா நீங்கள் வந்து இது காசு கட்டணும். ஸோ இது வந்து நான் வெறும் டெக்ஸ்ட்டு தான், கேள்வி தான், ரொம்ப டீப்பாக தான் நான் தேட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டீப் சீக் வந்து பெட்டர். எனக்கு இது ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமானது கூகுள் ஜெமினி. ஸோ ஆன்டி கூகுளாக இருந்தால் நீங்கள் உள்ளே போக தேவையில்லை. கூகுள் போயாச்சு, எல்லாமே உங்களோட கூகுள் சைனில் தான் இருக்குது. ஜெமினி வந்து